ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் நம்ம கதிர் ஒரு பக்கம் அவனை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்கக்கூடாது, நான் என்ன பண்ணணுமோ சிறப்பாக கவனிச்சு விட்றேன்னு சொல்ல, தம்பி நீ வீராண்டி வீரன் தான்ப்பா, சூராண்டி சூரன் தான்ப்பா, கம்முன்னு இருப்பா, சுல்லாம் பேரை சொன்னால் சும்மா சுழுக்கெடுத்த மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு டெரராலு கூட, எப்பா நீ சுல்லானாவே இருந்தாலும் கம்முன்னு இருப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி விடுங்க. இங்கே ஒரு பக்கம் இப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம சுகன்யா ஒரு பக்கம் காஞ்சோரியன் பேர் மாதிரி உட்காந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னதாம்மா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எட்டி பார்க்குறாரு நம்ம பழனி. இன்னுமா ஒன்று இந்த வீட்டில் வச்சுருக்காங்க, அதுதான் எனக்கும் புரியல. இவங்க அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்களே. டே சீரியலில் கூட இவ்வளோ நல்லவங்களை காமிக்காதீங்கடா, இதை பார்த்தே நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பழனி பொண்ணோடனே ஒரு பொண்டாட்டியை போய் உங்கள் அக்கா கை நீட்டு அடிக்கிறா, நீ கேட்குறியான்னு சொல்லி கேட்க, இப்போ என்ன நானும் 4 அடி விட்டுருக்கணும் வச்சா ஏ அப்படின்ட்டாரு. இவங்க புருஷனும் பொண்டாட்டியை மாற்றி ஏச்சி அங்கிட்டு போய் விளாடுங்கடா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே எந்த அலப்பறம் நடந்தாலும் நம்ம பாண்டியன் வெளியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒரு நல்ல அப்பா இல்லை, அதை இன்னைக்கு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செந்தில் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்ல, ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அரசியால் எந்த ஒரு உண்மையுமே என்கிட்ட சொல்ல முடியல, அப்போ நான் நல்ல அப்பா இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியும் பார்த்தா நானும் நல்ல அம்மா இல்லை தானேங்க. டே இதில் ஒத்துக்க ஆரம்பிச்சாலே போதுங்க. குழந்தைங்ககிட்ட நம்ம கொடுக்குற ஃப்ரீடத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க எல்லா உண்மையும் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நம்மளை மிஞ்சிட்டு வேறு யாருக்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்காம நம்மளே ஒரு கட்டுப்பாடு, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. அப்புறம் எப்படி உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க. நாள் காலைல விடுது, சுகன்யாட்ட உட்கார வச்சு பேசுகிறாங்க. நீ இதுக்கப்புறம் நல்ல முறையில் இருந்தால் தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.